பலஜாதி வாசராதி இவர்களை பறித்து வந்து சரி உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி இடது பட்டாரியால் துடித்து இது என்ன அப்படி கத்துது கருமாந்திரத்தை பேசுமா பேசுமா பன்னீரால் கழுவி இடது பட்டாரியால் துடித்து உங்க திவ்ய பொறுப்படி பாதங்களுக்கு இந்த உமா பார்வதி சக்தி அடிப்படைந்தேன் மன்னா கண்ணே பார்வதா கணவனுடைய பாதத்தை படித்தபடியா எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பாதம் படித்தால உலகில் வாழ்ந்து இருப்பான் தேவி எப்படி 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 தங்களுடைய வாய்வார்த்தை எப்படி கணவனுடைய பாதத்தை படிந்தபடினால் சரி இந்த வெள்ளிங்கிரி மலையில மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சரி நலமுடன் இடப்பாகத்தில் நலமுடன் வாழ்வாய் மன்னா வாழ்த்திருப்பாய் என்று சொன்னால் நீ மையகத்தின் கோடான கோடிகாலம் வாழ்த்திருப்பேன் உண்மைதான் அப்படி இருந்தாலும் தங்களிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்கட்டுமா கன்னியா தேவி மன்னா இன்றைக்கு என்ன கேட்க போற கணவனத்துல ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தைனால் கேள் நான் பதில் சொல்கிறேன் இது யாரு எங்க வீட்டுக்காரரு நீங்க அவருக்கு பொண்டாட்டி தானே ஆமா பொண்டாட்டி பேசுறவங்க 1000 இருக்கும் சரி சரி அதனால நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்க கணவர் தானே ஆமா கேளுடி கேளுடியா கேளு கேட்கட்டுமா ஆகட்டும் ஏதாவது பிரச்சனை கூப்பிடுங்க இங்க தான் வரேன் ஏதாவது என்ன கூப்பிடுறேன் பிரச்சனை காணனா கண்டிப்பா நீ வந்தா தான் வேலைக்கு ஆகும் ஆமா ஆமா அண்ணா தேவி ஏங்க டேய் உன்னையே என்னடா கூப்பிட்டா மண்ணானே இவன் வரான் டேய் நீ போ டேய் நீ வேலைய விட்டு போடா நீ வேலைய விட்டு போ நீ வேலைய விட்டு போ ஐயோ டேய் அங்கடா போற நீ தான வேலை விட்டு போ சொன்ன டேய் நீ வேலைய விட்டு போடா பாம்பு பேர் தொங்குது பாம்பு பேர் தொங்காத என்ன பண்ணும் மண்ணா தேவி என்ன வார்த்தை கேக்குற மண்ணா திதுர தெரியுதே
மன்னா தேவி அரண்மனையிலே மன்னா அரண்மனையிலே இருந்த தேவி அலை 1000 தாதிமார்களை விட்டு என் அதிசீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன சொல்றேன்? எதுக்காக அழைத்தேன்? எதற்காக சொல்லுகிறேன். படியலக்கிற வேலை உனக்கு சக்தி வைத்தாலும் அதுக்கு சக்தி இருந்தா தான் செடி பிழைக்கும். அது போல நீ சக்தி வாய்ந்தவள். நான் உலக மக்கள் அனைத்து பேர்களுக்கும் நான் படியளக்க கூடியவன். அதனால உலக மக்கள் அனைத்து பேர்களும் பசி பட்டினியாக இருக்கிறார்கள். நான் உலக மக்களுக்கு சென்று நான் படியளந்து பசி தீர்த்து நான் வருகிறேன். அரமனையில் இருப்பாய் தேவி. அப்படியா? உன்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா போற காரியம் ஜெயமாகும். அதனால உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று சொல்லி உன்னை அழைத்தேன். அப்படியா? உண்மைதான். நீங்க படியலக்க போய் வரீங்களா? உண்மைதான். அப்படி இருந்தாலும் பார்த்து பதினமாக போய் வருங்க. நீங்க வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். அப்படியா? எப்படி? படியளந்து திரும்பி வர வரைக்கும் வழி மேல விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பார். அதனால நான் படியலக்க சென்று வருகிறேன். ஆகட்டும் தேவி. மன்னா அழைக்கக்கூடிய காரணம் எனக்கு நீண்ட நாளா ஒரு சந்தேகம். சந்தேகம்னா பெரிய நோவில்லவா? ஆமா, நானும் இன்னைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், நாளைக்கு மறுநாள் கேட்கலான்னு சரி தினம் இதே சந்தேகம் தான் எனக்கு. ஓஹோ, ஆமா சுவாமி. என்ன சந்தேகம் கேள், நான் தீர்த்து விட்டு உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து விட்டு நான் படியலக்க போக வேண்டும். அப்படியா? உண்மைதான். சந்தேகத்தை நீங்க தீர்த்துறீங்களா? உண்மைதான். மன்ன உலகத்தில் முதல் தெய்வம் யாருக்கு? உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? என் உத்தமரே நீங்க கூறுங்க. தேவி, உலகத்திலே முதல் கடவுள் யார் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியாதா? ஆமாங்க. அப்படியா? தெரியலையாமா? இதுவரைக்கும் மக்களை பெற்று வெள்ளிங்கிரி மலையிலே சுக சேமத்தோட வாழ்றோம். முதல் கடவுள் யார் என்று இதுவரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கிறோம். கன்யா தேவி, யார் என்று சொல்லுகிறேன், இன்றைக்கு தெரிஞ்சுக்க. உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம பரம சிவன். உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம பரம சிவன்.
மும்மூர்த்தி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் 46 ரிஷிகளும் கெண்டர் கிரடர்களுக்கு சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களுக்கு மேல இந்த முக்கன் படுத்த பரமேஸ்வரர் தான் முதல் கடவுள். இதுதான் முதல் தெய்வம். உண்மைதான். மன்னா, எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. நீங்க படியிலிருந்து வரலாம். அப்படியா? சென்று வருகிறேன். தேவி மன்னா, எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்படியா? ஆமா. என்ன சந்தேகம்? நாட்டு மக்கள் பசி பட்டியோட கிடக்குறாங்க. அவர் படியளவு போகணும். இங்க வந்துதான் பேச. எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்னமா சந்தேகம்? என்ன சந்தேகம்? மன்னத சந்திரன் சூரியன் யாருங்க? இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய அந்த சந்திர பகவான் யாரு? பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரிய பகவான் என்பது யாரு? அப்படியா? ஆமாங்க. அதை சொன்னால் படியிலிருந்து வரலாம். படியாளுக்கு போலாம். ஆமா. வலது கண்ணு சூரியனும் இடது கண்ணு சந்திரனும் என்னுடைய வலதபுரத்தை நேத்திரம். அப்படியா? உண்மைதான். இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் என்னுடைய இடதுபுறத்தை நேத்திரம். சந்திரன் சூரியன் வலத நேத்திரம் இடத நேத்திரம். அப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு சந்தேகம். அந்த ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமி என்பது யாரு? ஆகாயம் என்பது ஒரு ஆணு, பூமி என்பது உன்னை போல ஒரு பெண்ணு. சரி, உண்மைதான். மன்னா, எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். எப்படி? எனக்கு 1 இருந்து 10 வரலும் விளக்கம் தெரிஞ்சாகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. உன்னை கேட்டாங்களாடா? அப்படி இல்லைங்க. 1 என்றால் அதற்குண்டான பொருள். அப்படியா? ஆமாங்க. என்னம்மா கேட்க போற? 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம்தான் 1. 2 என்பது 2 என்பால் சந்திரன் சூரியன் 2. 3 என்பது மும்மூர்த்தி தேவர்கள் 3. 4 என்பது 4 திசைகள் 4. 5 என்பது 5 பஞ்சபூதங்கள் 5. 6 என்பது நமது மகனுக்கு சிரமே 6 முகம். 7 என்பது 7 சக்தி கன்னிமார்கள் 7. 8 என்பது 8 திக்குகள் 8. 9 என்பது கோயிந்தா எனக்கு தெரியுமே. உனக்கு தான் அது தெரியும். என்னங்க 9 என்பது என்ன? நம்ம செட்ல இருக்கிறது எல்லாமே வச்சாங்க. எப்படியே போய்டா வந்தனா விளக்கமா பிடிச்சு போய்டா. 9ல நம்பர் சாமி. 10க்கு முன்னாடி 10க்கு முன்னால 8க்கு 9 நமகரங்கள் 9. சரி சரி. 10 என்பது 10 என்பது தென்னலிங்க ராவணனுக்கு சிரம் 10. சரி சரி. அல்லது உனது அண்ணன் கோபால கண்ணன் இருக்கிறாரே அவருக்கு தச அவதாரமே 10. எப்படி எப்படி? தென்னலிங்க ராவணனுக்கு சிரம் 10. சரி. உனது அண்ணன் கோபால கண்ணன் இருக்கிறாரு அவருக்கு தச அவதாரமே 10. இதுக்கு முன்னாடி உலகத்துல முதல் தேவி யார சொன்னீங்க? முக்கன் படுத்த பரமேஸ்வரன் தான் முதல் கடவுள். உங்களோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு.
யாருமே என்ன தவிர யாருமே முதல் கடவுள் உலகத்திலே முதல் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இல்ல. அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? உலகத்திலே முதல் தெய்வம் கண்ணனே. என்ன தவிர யாருமே முதல் கடவுள் கிடையாது. உலகத்திலே எங்க அண்ணன் தான் ஆதி மாயக்கண்ணன் தான் முதல் தெய்வம். ஒண்ணனா? ஆமா. அந்த மாயக்கண்ணனா? எங்க அண்ணன் தான் முதல் தெய்வங்க. அட அந்த வெண்ணெய் திருடுது நான் அவனா? என்னது? பைத்தியக்காரி. ஒண்ணே எதிரே பெருசவன். எங்க அண்ணன் தாங்க பெருசு. உன் அண்ணனுடைய ஓகியது என்ன தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒண்ணே ஓகியது என்ன பத்தி கடுகல சொல்லுங்க கண்ணு எமையால சொல்லுங்க ஒத்துக்கறாங்க. எங்க அண்ணனா வீட்டுல போனோம். என்னத்துக்காக சொல்லுவாரு எங்க அண்ணன் பத்தி? என்னது சொல்லுவாரு? சொல்லு கடுகல சொல்லு பாப்பல கடுகல சொல்லு பார்க்கலாம் அப்படி. ஒண்ணு சொல்லுங்க. ஐயா தாய் விடாத ஐயா. ஏன்னா வாங்க நொறுக்கி புடுவா போயிரலாம். இல்ல என்ன அண்ணனை பத்தி பெரிய பேசுறான். ஏய் எதடி கண்ணு என்னால படிப்பாரு எங்க அண்ணன். என்ன படிப்பாரு எங்க அண்ணன்? என்ன படிப்பாரு? கடுகல சொல்லுங்க. என்னடா குடிக்கிற காண புண்டை. ஏன் கேட்க மாட்டேன் மாப்ள? என்னத்த கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? என்னத்த கேட்க மாட்டேன்? என்ன பண்றாரு தெரியுமா? என்னது சொல்றாரு? இதுடா. என்னடா? இது சால பவர் சைஸா இருந்து பாக்குறீங்க. என்ன நினைக்கிற? ஏண்டா? என்ன சாமி ஏய் எர்ற நீ போடா. போ நீ. நானே எங்க அண்ணனை தான் பெருசுங்கறேன். உங்க அண்ணனே பெருசு கிடையாது. நம்மால கூப்பிட மாட்டலடா. டேய் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். போடா. போடா முகத்திலே முடிக்காதடா. ஆற. முடிக்காதடா நீ. முடிக்காத போடா. நாளைக்கு எட போய் வந்து சேர்றா. சொல்லுங்க. சொல்ல பாருங்க எங்க அண்ணனை பத்தி அடே தேவி. உங்க அண்ணன் தான் பெருசுன்னு சொல்றீங்களா? உங்க அண்ணனுடைய ஓகியது என்ன தெரியுமா? என்ன பண்ணாரு? என்ன ஓகியது? என்ன பண்ணாரு? எப்படி உங்க அண்ணன் பெருசாவா? நான் சொல்றேன் பாரு. அடி உதவாட கோழி குஞ்சு மஜாட தின்ன வண்டி கொன்னடி. அடியே அந்த கோபால கண்ணண்டி. அந்த கோபால கண்ணண்டி. என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பயப்படாத எங்க அண்ணன். ஏண்டி ஒரு கோழி குஞ்சு கொண்டு போய் உசுரோட கோழி குஞ்சு மசரோட கொண்டு போய் திங்கிறானே ஒண்ணு அது கடையில கொடுத்த ஒரு 50 ரூபா கொடுத்த வச்சு தர மாட்டான். உங்க ஒண்ணு கோழி குஞ்சு கொண்டு போய் உசுரோட கோழி குஞ்சு மசரோட திங்கிறான். உங்க ஒண்ணு எப்படி ஓக்கிதோ உங்க ஒன்னுடைய ஓக்கிதோ மசரோட கொண்டு போய் திங்கிறான். உங்க ஒண்ணு தான் ஓக்கிதுமா? என்ன தவிர யாருமே முதல் கடவுள் கிடையாது. அப்படியா? ஆமா. ஏங்க எங்க அண்ணன் தான் உசுரோட கோழி குஞ்சு மசரோட தின்னுட்டான்னு சொல்றீங்க? உண்மைதான். அது மட்டுமா பண்ணாரு? ஆமா. உன்னை எத்தனையோ பண்ணிருக்கான். எத்தனையோ பண்ணி என்ன பண்ணா தெரியுமா? மறுபடியும் என்ன செஞ்சான் தெரியுமா? ஓடுப்பா. அடி மார்கழி மாதகன தப்ப கொட்டி பிச்செடுப்பான் கொண்டடி. அதே கோபால கண்டடி. யார் யார் கேட்கறாங்க? அடி மார்கழி மாதகன தப்ப கொட்டி பிச்செடுப்பான் கொண்டடி. அடி அந்த கோபால கண்டடி. யார் யார் கேட்கறாங்க? அது மட்டுமா? ஒண்ணு
மார்கழி மாசம் பெத்தாசி மாசம் கண்டா ஒரு மலை துண்டை கட்டிட்டு சங்கு சேவடி எடுத்துட்டு பௌ 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 நாய் விடுதா? அப்பேற்பட்ட உங்க ஒன்ன பிச்சை எடுக்கிறவன் ஒன்ன எதிரி பெருசவன் என்ன தவிர யாரு பெருசு? எங்க அண்ணன் தான் அப்படி பண்ணிவிட்டாரு. உங்க ஓகித தெரியுமா? என்ன கண்மை நூண்டு எனக்கு தவறு கிடையாது. உங்க ஓகிதத்தை நான் சொல்லிட்டேன். எங்க யூடியூப் காரர் இவர் என்ன பண்ணாரு? ஏன்னா அண்ணா செல்வண்ணா என்ன மீதில் எந்த தவறுமே கிடையாது. மயிர்கால அளவு தவறு கிடையாது. பிறந்து விட்டு மானமே போகுதாமா? புகுந்து விட்டு மான போனானா இருந்தானே ஏன்டா கொட்டிக்கார எங்க அப்படி பண்ணிவிட்டாரு. நீங்க என்ன தெரியுமா? என்னால எந்த விதமான தவறுமே கிடையாது. உங்க நாத்து எடுத்து விட்டா ஊர் உலகம் அப்படியே நாரி நாரி போயிருங்க. பைத்தியக்காரி கண்மணி உண்டு என்னால தவறு கிடையாது. அப்படியா? நீங்க என்ன பண்ணிக்க தெரியுமா? ஒண்ணுமே என்ன பத்தி தவறு எதுவுமே வராது. அந்த சிறுதொண்ட 10 மினிட் நீங்க ஓகேதமா? எங்க ஏமாப்பல அந்த சிறுதோட்ட பத்திர வீட்டுல பிள்ளைக்கறி நீ திங்கல? குண்டிக்காய் தனியா, கைக்கறி தனியா, காலு கை தனியா, மூளை தனியா, என்னன்னா எல்லாத்தையுமே தாண்டா விதவிதமா எங்க வீட்டுக்கார பிள்ளைக்கறி தின்னுபிட்டு வந்தாரு. அதெல்லாம் தின்னுபிட்டு உங்களோட நான் முகத்துல ஊருக்குள்ள முகத்தை காமிச்சு திரியிறேன். ஏமாப்பல ஆமா கறி கட்டுற பக்கம் இருப்பாருடா என் வீட்டுக்காரரு. அத்தானே அடி பைத்தியக்காரி, நீ சொல்லுவது போல நான் இல்லை. ஆமாங்க, இத்தனை நாள் உங்க கூட வரணும். நான் பைத்தியக்காரி தான். இந்த முக்கண்டு படுத்த பரமேஸ்வரனால நீ தவறு சொல்ற. நான் பிள்ளைக்கறியை தின்னு தான் சொல்லுவாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என்ன பண்ணுங்க? ஆனால் சிறுதொண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன், அவருடைய மனைவி வெங்காட்டு நங்கை, அவருடைய மகனோ சீராளன். அந்த சிறுதொண்ட பக்தனாகப்பட்டவன் முன் ஜென்மத்துல அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜனா பிறந்தான். அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜனா பிறந்தான் சிறுதொண்டன். அதனால குருச்சேத்திர பூமியில சண்டையோ சமுர்காய உத்தமா போட்டு மயிர்கால் அளவு பானம் ஏறி விட்டது. அவனுடைய உயிர் போகல. உயிர் போவாதனால வைகுண்டத்து மேல அண்ணனாகப்பட்டவர் ரோகத்தை மாத்தி பிராமண அவதாரத்துல போனார். எங்கே? குருச்சேத்திர பூமி. பிராமண அவதாரத்துல போன உடனே அப்போ கர்ண மகாராஜா ஏனப்பா இந்த கோலத்துல இருக்கிற அப்படின்னு இந்த பிராமணரை கேட்க அவர் என்ன சொன்னார்? ஐயா, இப்ப மயிர்கால் அளவு பானம் ஏறி விட்டது, என்னுடைய உயிர் போலிய என்ன காரணம் அப்படின்னு கர்ண மகாராஜன் பிராமணரை கேட்க அப்ப அந்த பிராமணர் என்ன சொன்னார்? நீ அங்குதேசாதி கர்ண மகாராஜன் தனராக உள்ளவன், நான் இல்லைன்னு சொல்லல. நீ ஏதாவது அன்னபூஜை அமுதளித்தியா? கேக்குறீங்களுக்கு இல்லைக்காம பிடிக்க பொன் பொருள் தான் வாரி வாரி விளங்கினேன். யாருக்கால அன்னபூஜை அமுதளித்தியா? யாருக்குமே சாப்பாடு போடணும், கை தண்ணி கொடுக்கணும், இதுதான் தர்மம். நீ பொன் பொருள் அள்ளி கொடுத்தா பொன் பொருள் சாப்பிட முடியுமா? பசியாருமா? யாரு வந்தாலும் இல்லைங்காம பிடிக்க பொன் பொருள் வாரி விளங்கின. நீ அன்னபூஜை அமுதளிக்கல, அதனால இந்த ஜென்மம் போயிட்டு போகுது. அடுத்த ஜென்மத்துல நீ சிறுதொண்டனாகவும் உன்னுடைய மனைவி வெங்காட்டு நங்கையாகவும் உன்னுடைய மகன் சீராளனாகவும் பிறந்து அன்னம் மடம் கட்டி ஆலாத்தி மணி கட்டி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு நீ அன்னபூஜை அமுதலி, உன்னுடைய பாவ மோசனை நீங்கும் அப்படின்னு பிராமணர் சொல்ல. அப்போ சிறுதொண்டனாகப்பட்டவர் மறு ஜென்மத்துல கோட்டை கட்டி அன்னபூஜை அமுதளித்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டான். போட்டுக்கொண்டே இருந்தான். அவனோ சிவன் பக்தன், அன்னதானம் போட்டுக்கொண்டே இருந்தான். நான் பார்த்தேன்.
நான் பார்த்த உடனே இந்த சிவன் பக்தனாகப்பட்டவன் சிறுதொண்டன் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு தவம் இருக்கிறானே, அன்னபூஜை நாள் அமுதளிக்கிறானே, இவனை பரிசோதனை பண்ணணும் அப்படி என்று யாருமே போறதுக்கெல்லாம் செஞ்சேன். அன்னபூஜனை சாப்பிடறதுக்கு யாருமே போறதுக்கெல்லாம் செஞ்சுட்டேன். யாருமே போறதுக்கெல்லாம் செஞ்ச உடனே அவ ஆக்கி வச்ச சாப்பாடு பூரா ஈமுச்சின்னு கிடக்கு, நஞ்சு போச்சு. யாருமே போகல. யாருமே போகாதனால நான் ஒண்டி ஒருவன் மட்டும் தன்னாட்சி அவதாரம் எடுத்து அங்கே சென்றேன். அங்க சென்ற உடனே ஐயா சாமி வாருங்கள் வாருங்கள் அமருங்கள், 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னபோஜனை அமுதளிப்பேன். யாருமே வரல, ஆக்கி வச்ச சோறு எல்லாம் புளிச்சு விட்டது, நீங்கனாலும் வந்திருக்கிறீங்க அமருங்கள் அப்படி என்று என் அமர வைத்து தலவாழை இலை போட்டு சாப்பாட்டை கொண்டாந்து வச்சு, நாட்டுல எத்தனை காய் வகை இருக்குதோ அத்தனை காய் வகை எல்லாம் சமைச்சு கொண்டாந்து வச்சாங்க. வச்ச உடனே நான் என்ன சொன்னேன், ஆனா சிறுதொண்டா வெங்காட்டு நங்கை, நான் அந்த காய் வகைதான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. பின்ன என்ன சுவாமி சாப்பிடுவீங்கன்னு கேட்டான். ஒருத்திக்கு ஒரு மகனாய் இருக்கணும், அவன் தாய்க்கு தலைப்பிள்ளையா இருக்கணும், அவன் அழக வாய்ந்தவனா இருக்கணும். அவனை வெட்டி கூறு போட்டு தொடக்கறி தனியா, நெஞ்சுக்கறி தனியா, குண்டிக்கறி தனியா, தலைக்கறி தனியா, மூக்கு தனியா, இப்படி தனித்தனியா தனித்தனியா வணக்கி எனக்கு போட்டீங்கன்னா நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி சொன்னேன். அப்போ அவ இருவர்களும் அப்ப இப்பேற்பட்ட பக்தனுக்கு இல்லாத நம்ம பையன் என்ன அப்படி சொல்லி தன்னுடைய மகனையே வெட்டி விதவிதமாக சமைச்சு எனக்கு போட்டாங்க. தலைவாழை இலையை போட்டு மூல மூலையா கறி குமிச்சு போட்டாங்க. நான் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே ஆனா சிறுதொண்ட பத்தா வெங்காட்டு நங்கை, இந்த கறியை நான் சாப்பிடுவதாக இருந்தால் உங்க வீட்டுல ஒரு குழந்தைய கூப்பிடு, அந்த குழந்தை கையில் ஒரு துண்டு எடுத்து கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே இருவர்களும் கட்டி பிடிச்சு கத்துனாங்கள். அழுதாலும் அழுத கண்ணீர் தரையிடமாக சிந்திக்கிறது. ஒரு பையன் இருந்தா அவனையும் வெட்டி நான் கூறு போட்டு உங்களுக்கு சமைச்சு விட்டேன். நான் பையனை கூப்பிடுனா நான் எந்த பையனை கூப்பிடுவேன் அப்படின்ட்டு அழுதார்கள். அப்ப என்னுடைய மனம் இறங்கி, சிறுதொண்டா வெங்காட்டு நங்கை ஏதொன்று பயப்பட வேண்டாம், இது ஒரு சனிமூல பிரகாரமாக சென்று கண்ணே சீராளா என்று சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு.